ஹாய் பசங்களா, நம்ம நீட் சரியா ரீநீட் 2026 நீட் வந்து ஈஸியா இருந்துச்சு. ஆனா ரீநீட்டை பொறுத்தவரைக்கும் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி வச்சு செஞ்சுட்டாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு காரணத்தினால என்னோட மார்க் வந்து 300ல இருந்து 400 இருக்கு. ஒரு சில ஸ்டூடெண்ட் சரியா நான் கட் ஆஃப் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த கட் ஆஃப் வீடியோ பாருங்க. லைவ் செஷன்ல இருக்கீங்கன்னா லைவ் செஷன் நீங்க தாராளமா அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாரு, உன் கட் ஆஃப் மார்க் ரேஞ்சில் இருக்கா. ஸோ சப்போஸ் 300 மார்க்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இல்லை. சரியா? 400 மார்க் ரேஞ்சில் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ஜிஎம்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ நான் என்ன சார் பண்றது? ஓகேவா? 300 மார்க்கை விட கம்மியா இருக்கு. சரி, உங்களுக்கு நான் ஜென்யூனா ஒரு சில இதை சொல்றேன். என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கு அதை நீங்க பாருங்க. இதுல உனக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, மார்க் 300 வருது, 400 ஜிஎம்சி வந்து பாசிபிள் இல்ல. ஓகேவா? அப்ப 300 மார்க் வருது சார், வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஒன்னு, நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ரெண்டு டைப் ஆஃப் கோட்டா இருக்கும். ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. அண்ட் எஸ், கவர்மெண்ட் கோட்டா கூட உங்களுக்கு 400 மார்க்லயோ 300 மார்க்ல கிடைக்காது. சரியா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டா வந்து உங்களுக்கு கிடைக்காது. கவர்மெண்ட் கோட்டாவே பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும்டா. சரியா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா வந்து 10 லட்சம் ஆகும். அதுக்கு டீட்டெயில் நான் எவ்வளோ எந்த காலேஜ்க்கு எவ்வளோ ஃபீஸ் கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 20 லட்சம் ரூபா ஆயிரும். ஒரு காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து மேலே கீழே கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். பட் மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபா ஆயிரும். ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம்னா 5 வருஷத்துக்கு வந்து 1 கோடி ரூபா. ஓகே, சரி, எங்க வீட்டில் காசு பண்ண பிரச்சனை இல்லை, நாங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட அஃபோர்ட் பண்ண முடியும். ஓகே, சரியா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் மார்க் நான் கொடுத்துட்றேன். அந்த கட் ஆஃப் எல்லாத்தையும் பாரு. ஓகே, என்னோட சேனலில் போனீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எந்த கோட்டாக்கு எவ்வளோ வரும் அப்படின்ட்டு. 7.5%க்கும் சொல்லியிருக்கேன். அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் மார்க் எவ்வளோ போகுங்கிறத நான் சொல்லிட்டேன். சரியா? அந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? எஸ் சார். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து காசு ரொம்ப அதிகம், உங்க மார்க் கிடைக்கிறது டவுட். அப்ப சார் நான் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா மொத்தமா இருக்கும் பார்த்தீங்களா, ஆல் இண்டியா கோட்டால போயிட்டு நம்ம இந்த யூனிவர்சிட்டிஸ் போறது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ். சரியா? இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணலாமா சார் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். சரியா? அப்ப வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு சார்? வேற என்ன இருக்கு? அப்ராட் போய் படிக்கிறது. அப்ராட் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1க்கு 4 தடவை நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. அங்க இருக்க பசங்கள்கிட்ட பேசி பாருங்க. சரியா? தமிழ் பசங்க இருக்காங்களா, தமிழ் சாப்பாடு இருக்குமா, அங்க கிளைமேட் எப்படி இருக்கும், ஏன்னா பயங்கர குளிரும். ஓகேவா? அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகேவா? நீங்க என்னைய பொறுத்தவரை டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கிறதுல அப்ராட் போகலாம். ஆனா அப்ராடை பொறுத்தவரை ப்ராப்ளம் என்னன்னா, அங்கெல்லாம் அம்மா அப்பாலாம் கூட இருக்க மாட்டாங்க. ஃபாரின் கண்ட்ரி. சும்மா நினைச்ச நேரம்லாம் வர முடியாது. அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு உடம்பு முடியல, நான் வீட்டுக்கு போறேன்லாம் சொன்னா வர முடியாது. சரியா? விசா அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்க வர முடியும். ஸோ லாங் ப்ராசஸ். சரியா? வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற இதெல்லாம் நடக்காது. ஸோ அப்ராட் போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போங்க. தெரியாத ஊர்ல யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போய் சிக்கி தவிக்க கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்ராட் போறதுக்கு முன்னாடி. வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு சார்? பிடிஎஸ். ஸோ பிடிஎஸோட கட் ஆஃபும் நான் சொல்லுவேன், அதை பாரு. பிடிஎஸ் இல்லைன்னா ஆயுஷ் கோர்ஸ் இருக்கு. சரியா? இல்ல சார், ஐ எம் ஃபெட் அப் வித் நீட், நீட்டே எனக்கு வேண்டாம், அந்த அளவுக்கு நான் வெறுத்துட்டேன் அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் பண்ணலாம். ஓகேவா? பிஎஸ்சி சயின்ஸ். சரியா? பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சியில் வந்து ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கு. முக்கால்வாசி பேர் பயாலஜி ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஏன்னா நீட் படிக்கிற எல்லாருக்குமே பயாலஜி நல்லா வரும். ஸோ பிஎஸ்சி பயாலஜி இல்லை மைக்ரோ பயாலஜி அந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை ஏகப்பட்ட கோர்ஸ், உனக்கு வேற ஏதாச்சும் கோர்ஸ் படிக்க தோணுதா படிக்கலாம். ட்ராப் எடுத்துக்கலாம். நீங்க வேணும்னா என்ன பண்ணுங்க, ட்ராப் எடுங்க. இல்லைன்னா பார்ஷியல் ட்ராப். பார்ஷியல் ட்ராப்ல வீட்டில் என்னை அலோவே பண்ண மாட்டாங்க சார், ட்ராப் எடுக்க விடவே மாட்டாங்க. ஓகேவா? ட்ராப் எடுக்க விடவே மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா பார்ஷியல் ட்ராப் எடுங்க. ட்ராப் எடுக்க அலோவ் பண்ணாங்கன்னா ட்ராப் எடுத்துக்கோ. ஏன்னா பார்ஷியல் ட்ராப் வந்து போய் ஏதோ ஒரு காலேஜில் போய் சேர்ந்து படிப்பீங்க, காலேஜும் படிக்க மாட்டேன், இதுவும் படிக்க மாட்டேன், ரெண்டுமே
ஆடி போயிடும். ஸோ மார்க் ஒழுங்காக வராது, அப்போ வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால பார்ஷியல் ட்ராப் எடுக்கலாமா வேணாமாங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். தயவுசெய்து அதை பார்த்துட்டு முடிவு பண்ண, அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணாது. ஓகேவா? எஸ், வேற கோர்சஸ் வந்து பிபிடி மாதிரி கோர்சஸ், ஃபிசியோதெரபி மாதிரி கோர்சஸ் இருக்கும். சரியா? அந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸ் அலைடு ஹெல்த் கோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அலைடு ஹெல்த் கோர்ஸ், அலைடு சயின்ஸ். ஓகே, அனிஸ்தீசியா, ஓகே, பிஓடி, பிபிடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. எல்லாமே நீங்க பண்ண. இல்ல சார், பிகமிங் டாக்டர் இஸ் மை ஒன்லி எம். ஏன்னா டாக்டருக்கு கிடைக்கிற அந்த மரியாதை வேற எங்கேயுமே எனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லை. சரியா? ஐ வாண்ட் டு சர்வ். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை சார். ஓகே, சர்வீஸ் வந்து நீங்க வேற எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நீங்க சர்வ் பண்ண போறீங்க. இன்ஜினியர் ஆனாலும் சரி, ஒரு டீச்சர் ஆகுறீங்கன்னா யூ ஆர் டூயிங் சர்வீஸ், எல்லாமே சர்வீஸ். சரியா? பட் இல்ல சார், எனக்கு டாக்டர் ஆகணும்னா, டாக்டர் ஆகி தான் சர்வ் பண்ணணும் அப்படின்னா உனக்கு இருக்கிற இன்னொரு வழி என்ன சார்? 1 year ட்ராப் எடுக்கிறது. ஏன்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ கவர்மெண்ட் கோட்டால போய் 50 லட்சம் ரூபாய் இல்ல 1 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு பதிலா 1 year நீ ட்ராப் கூட பண்ணிக்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க. சரி, நான் ஜென்யூனா ஹார்ட் டு ஹார்ட் சொல்றேன். நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க, இப்போ நீ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் போற, 50 லட்சம் ரூபா கூட கட்டிக்கலாம், 5 வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபா, இல்லைன்னா 5 வருஷத்துக்கு 1 கோடி ரூபா. இதே நீ ட்ராப் எடுத்தா என்ன சொல்லுவாங்க? 1 வருஷம் வேஸ்ட் ஆயிரும். நான் சீரியஸா சொல்றேன்டா. நீங்க வந்து இந்த 1 கோடி ரூபா லோன் வாங்குறீங்க, இல்ல 50 லட்சம் ரூபா லோன் வாங்குறீங்க. ஒரு சைடு என்ன இருக்கு சார்? 1 year இருக்கு. நீங்க 1 year ஹார்ட் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போயிட முடியும். 1 year ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சைடு என்ன சார்? நான் 1 year ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன், 50 லட்சம் ரூபா லோன் வாங்குவேன். இது ரெண்டாவது சினாரியோ. இல்லைன்னா 1 கோடி ரூபா லோன் வாங்குவேன். நீ யோசிச்சு பாரு, ஒன்னால இன்னைக்கு தேதியில ஒரு டாக்டர் ஆயிட்டு 1 yearல 50 லட்சம் ரூபாயோ 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? ஜென்யூனா பாரு, 15 லட்சம் ரூபாய் லோனை கட்டி முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிரும் மினிமம். 40 லட்சம் ரூபாய் லோனை கட்டி முடிக்க 15 வருஷம் 20 வருஷம் ஆகும். புரியுதா சார்? நான் மினிமம்ல கட்டிடுவேன். அப்படின்னாலும் அந்த 50 லட்சம் ரூபாய் லோனை நீ கட்டுறதுக்கு 10 வருஷமாச்சு ஆகும்டா. நீங்க 1 year ஹார்ட் ஒர்க் பண்ணனா அங்க வந்து அடுத்து 10 வருஷம் நீ எவ்வளவு காசு சேர்த்து வைக்கலாம். அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜோ சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து நான் வந்து அந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஜென்யூனா வேணும் அப்படின்னா 1 year ட்ராப் எடுத்துக்கோ. வீட்டில் சார் காசெல்லாம் தர மாட்டாங்க, 1 லட்சம் ரூபா இன்ஸ்டியூட் சேர்க்க மாட்டாங்க. நீ டிசிப்ளின்டா இருக்கியா? நீ ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன். சரியா? நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன், நான் டிசிப்ளின்டா இருக்கேன் அப்படின்னா வா, ஆன்லைன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோ. சரியா? பிடபிள்யூல ஆன்லைன் பேட்ச் அவைலபிளா இருக்கு. பேட்ச் பேர் யக்கீன் நீட் தமிழ். லெக்சர்ஸ் வந்து டாப் ஃபேக்கல்டி லெக்சர்ஸ் நடத்த போறாங்க. டிபிபி வீடியோ சொல்யூஷனோட உங்களுக்கு வரப்போகுது. சரியா? ரெகுலர் டெஸ்ட் செஷன் இருக்கும், டிஸ்கஷன் நடக்கும். சரியா? டெஸ்ட் ரெகுலர் நடக்கும், டிஸ்கஷன். ஈவன் உனக்கு டிபிபி பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருவோம், நீ ஆன்சர் பார்க்கலாம். அதை தாண்டி உனக்கு டவுட் இருக்கா? எங்கள்கிட்ட டவுட் செஷன் இருக்கும். சரியா? 24/7 டவுட் செஷன் அவைலபிளா இருக்கு. ஏஐ குரு இருக்கும். உனக்கு கிளாஸ் ரூம் நோட்ஸ், மைண்ட் மேப், ஷார்ட் நோட்ஸ், பிவைக்யூ வித் சொல்யூஷன், எல்லா ஃபீச்சர்ஸுமே அவைலபிளா இருக்க போகுது. அண்ட் எஸ், ஆப்வியஸ்லி என்டி வந்து கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். சரியா? கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், நம்மளும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆப்குள்ள போனீங்கன்னா இந்த பேட்ச் வந்து உனக்கு ஆக்சுவல் ரேட் ஆஃப் த பேட்ச் வந்து 7,999. சரியா? ஆனா ஆஃபர்ல போனேன்னா 1,499. ஆல் ஓவர் இந்தியா. சரியா? யக்கீன் பேட்ச் பிடபிள்யூடது யக்கீன் பேட்ச்டா. சரியா? ஆல் ஓவர் இந்தியா எடுத்து பாரு, யக்கீன் பேட்சோட ரேட் இந்த அளவுக்கு கம்மியா எங்கேயும் இருக்காது. ஈவன் பிடபிள்யூலயே நான் சொல்றேன், பிடபிள்யூல கன்னடா இருக்கு, மலையாளம் இருக்கு. சரியா? இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் பிரான்ச், டிஃப்ரெண்ட் வெர்னாக்குலர் இருக்கும். பிசிக்ஸ் பாலாலேயே ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வெர்னாக்குலர் இருக்கும். எந்த வெர்னாக்குலர்லையுமே உனக்கு இந்த அளவுக்கு அஃபோர்டபுள் பேட்ச் கிடைக்காது. ஓகே, சாரி, என் ஃபோன் வந்து இப்போ டெட்டா இருக்கு, அதனால என்னால் காட்ட முடியல. பட் நீ பாட்டுக்கு உள்ள போ. சரியா? லாகின் பண்ணி உள்ள போனோன்னா யக்கீன்னு சர்ச் பண்ணு, யக்கீன் தமிழ்னு, உனக்கு இந்த பேட்ச் வந்துடும். சரியா? ரேட் வந்து 1,499 காட்டும். ஆனா இப்ப ஸ்கூல் பேக் டு ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஸ்கூல் 500,
ஸ்கூல் 500 கோட் யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் 999க்கு இந்த பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபர் இன்னைக்கியோட முடிய போகுது. ஓகேவா? இது நல்ல விஷயம்னா அட்லீஸ்ட் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. லேட்டரா வரவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ 1499க்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரீநீட் அதாவது மார்க் கம்மியா இருக்கு, டாக்டர் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ. இப்ப லைவ்ல இருக்கிறவங்க